சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ராம்குமார் கழுத்து அறுபட்டு நிற்பது போன்ற புகைப்படங்கள் தற்போது வெளியாகியுள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை ராம்குமாரின் சொந்த ஊரில் இருக்கும் நம் செய்தியாளர் சுந்தர மகேஷிடமும் தற்போது மருத்துவமனையில் இருந்து செய்தியாளர் நாகராஜனிடமும் கூடுதல் தகவல்களை பெறலாம். முதலில் சுந்தர மகேஷ், தற்போது ராம்குமாருடைய வீட்டின் அருகே என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? எதற்காக இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் போடப்பட்டிருக்கு? அதாவது உமா, இந்த பகுதியில் இந்த தமிழகத்தில் மிக முக்கியமான ஒரு பெரிய கொலை வழக்காக இந்த வழக்கு பார்க்கப்படுகிறது. எனவே இந்த கொலை வழக்கில் கொலை செய்ததாக கருதப்படக்கூடிய குற்றவாளியாக கருதப்படக்கூடிய ராம்குமார் என்பவர் இந்த பகுதியை சேர்ந்தவராக இருப்பதால் இந்த பகுதியில் அவர் கைது செய்யப்படும் போது அவர் கழுத்தை அறுத்து அவசரமாக அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட வேண்டிய இருந்ததால் இந்த பகுதியில் வீடுகளில் சோதனை சரியாக நடத்தப்படவில்லை என்றும் மேல் அதிகாரிகள் பலர் இந்த பகுதிக்கு வரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் இங்குள்ள ஆய்வாளர் தலைமையில் செங்கோட்டை ஆய்வாளர் தலைமையில் இந்த பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் இந்த பகுதியில் தேவையான இந்த போலீஸ் பாதுகாப்பு என்பது இன்னும் சில நேரத்தில் இந்த பகுதியில் ஒரு நீதிபதி முன்னிலையில், அதாவது ஒரு நீதிபதி முன்னிலையில் அந்த வீட்டை திறந்து ஆய்வு செய்வார்கள் என்று கூறப்படுகிறது. உமா மகேஷ், இதனிடையே தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படும் ராம்குமார் கழுத்து அறுபட்ட நிலையில 2 புகைப்படங்கள் தற்போது வெளியாகியுள்ளன. அந்த படங்களை எடுத்து வெளியிட்டது யார் என்ற தகவல் இருக்கிறதா? இதுவரை அது போன்ற ஒரு தகவல் இல்லை. ஆனால் அந்த கழுத்து அறுபட்ட நிலையில் இருக்கக்கூடிய படங்கள் வெளிவந்து கொண்டு இருக்கின்றன. ஆனால் அந்த படத்தை பார்க்கும்போது அந்த படத்தில் இருப்பது ராம்குமார் என்பது ஊர்ஜிதமாகிறது. ஆனால் அது அவர்கள் வீட்டுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த இடம்தான் என்பதை பாதிக்கு மேல் அனுமானிக்க முடிகிறது. ஏனென்றால் அந்த வீட்டிற்கு பின்னால் இருக்கக்கூடிய கனகாம்பர செடி, அந்த மற்ற செடிகள் எல்லாமே அந்த படத்திலும் இருக்கும் காரணத்தினாலும், மேலும் இந்த படம் எப்படி எடுக்கப்பட்டது, யாரால் எடுக்கப்பட்டது என்பது இன்னும் தெரியாத ஒரு மர்ம நிலையை நீடிக்கிறது. ஏனென்றால் இவர் கைது செய்யப்படும் பொழுது அந்த இடத்தில் காவல்துறையினர் மற்றும் அந்த வீட்டினுடைய அவருடைய தந்தை, தாயார் மட்டுமே அந்த பகுதியில் இருந்ததாக கூறப்படும் போது இப்படி ஒரு படத்தை யார் எடுத்திருப்பார்கள் என்பது ஒரு மர்ம முடிச்சாகவே உள்ளதுமா. சுந்தர மகேஷ், நீங்க இணைப்பிலே இருங்க. தற்போது மருத்துவமனையில் இருக்கும் நாகராஜிடம் பேசலாம். நாகராஜன், மருத்துவமனையில் ராம்குமாரின் தற்போதைய நிலை எப்படி இருக்கு? அதாவது உடல்நிலையில முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கா? மருத்துவர்கள் தரப்புல என்ன சொல்றாங்க? உமா, நேற்று இரவு பாளையங்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள ராம்குமாரின் உடல்நிலை தற்பொழுது ஓரளவு சீரடைந்துள்ளது என்று கல்லூரி முதல்வர், அதாவது மருத்துவக் கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார். அது மட்டுமில்லாது தற்பொழுது மதியத்திற்கு மேல் இந்த ராம்குமாரை பார்வையிட வந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு விக்ரமன் ஆகட்டும், அதே போல சென்னை நுங்கம்பாக்கத்தைச் சேர்ந்த ஏசி, அதாவது உதவி ஆணையாளர் தேவேந்திர ஆகட்டும், அவரோட சேர்ந்து 7 பேர் கொண்ட குழுவாகட்டும் அனைவரும் பார்த்து சென்றனர். அவர்கள் பார்த்துவிட்டு அவரை சந்தித்துவிட்டு சென்ற பிறகு என்ன பேசினாரோ என்பது குறித்து காவல்துறையினர் நமக்கு தெரியப்படுத்தவில்லை. இருப்பினும் தேவராஜ் அவர்களிடமும் கேட்டோம். அவரும் அது குறித்து எந்த பதிலும் சொல்லாமல் சென்று விட்டார். இருப்பினும் இந்த காலையிலிருந்து நமக்கு கிடைத்த தகவல்களும் காலையிலிருந்து கிடைத்த செய்திகளும், ஆனால் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு கிடைக்கப்படாத மௌனங்களும், அதாவது காவல்துறை ஆகட்டும், அதே போல அரசு அதிகாரிகளாகட்டும், அதே போல அவர்களது உடன் பிறந்த தங்கையாகட்டும், அந்த ராம்குமாரின் அன்னை அம்மாவாக இருக்கட்டும், யாரேனும் அது சரியான பதில் என்பது கூறாமல் இருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது இந்த சம்பவத்தில். ஏனென்றால் இந்த ராம்குமாரின் பின்னணி நிலை என்று பார்க்கும் பொழுது மிகவும் ஏழ்மைப்பட்ட ஒரு குடும்பமாகத்தான் காணப்படுகிறது. அப்படிப்பட்டவர் 3 மாத காலத்திற்குள் ஒரு சென்னையில் சென்று என்ன காரணத்திற்காக சென்றார், சென்றதில் பின்னணி என்ன, அந்த பின்னணியின் போது அந்த 3 மாத காலத்திற்குள் ஒரு காதலோ அல்லது அந்த ஒரு ஈர்ப்போ ஏற்பட்டு அதற்குள் ஒரு கொலை செய்யும் அளவிற்கு சென்று விடுவதற்கான நோக்கம் என்ன இருக்கிறது என்பது பல்வேறு கேள்விகள் எழுப்பியுள்ளது. அது மட்டுமில்லாது தற்பொழுது கிடைக்கப்பட்ட இந்த படங்கள் என்பது யார் எடுத்தார்கள், இது யார் இல்லை இதை பரப்பி விடுகிறார்கள், இந்த படங்களை வெளியே பரப்பி விடுகிறார்கள் என்பது கேள்வியில் எழுப்பியுள்ளது. அதே போல நேற்று இரவு அந்த நடந்த சம்பவத்தின் போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. எனவே அங்கு என்கவுண்டர் என்ற, அதாவது ஒட்டுமொத்த பிரஷர் ஒட்டுமொத்த மக்களும் தமிழக அரசின் மீது மிகப்பெரிய ஒரு சுமையை காவல்துறை மீது ஏற்படுத்தியிருந்தனர். அந்த சுமைக்கு பதில் கொடுக்கும் வகையில் அவர்கள் ஏற்கனவே நோட்டமிட்டு வந்துதான் இவரை சுற்றி வளைத்துள்ளார்கள். அந்த சூழ்நிலையில் அவரை என்கவுண்டர் செய்யும் சூழ்நிலையில் வந்துள்ளார்களா என்பதும் பல்வேறு கேள்விகள் உள்ளதாக இங்குள்ள சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். எனவே இந்த சூழ்நிலையில் அந்த இடத்தில் அவர் கழுத்து அறுபட்டது எப்படி படம் பிடித்தார்கள், பிடித்தவர் யார், அதை தற்பொழுது இணையத்தில் பரப்பிவிட்டது யார் என்பது பல்வேறு கேள்விகள் எழுப்பியுள்ளது. இந்த சூழ்நிலையில்
பேச முடியாத நிலையில் இருக்கும் அந்த ராம்குமார் 2 நாட்கள் கழித்து தான் ஓரளவிற்கு பேச முடியும் என்று மருத்துவ தரப்பில் சொல்லப்படுகிறது. எனவே அவர் வாய் திறந்து உண்மையை கூறினால் மட்டுமே மேற்கொண்டு கூடுதல் தகவல் கிடைக்கப்பெறும். ஆனால் தற்பொழுது வரை மக்களின் நாடி துடிப்பாக, மக்களின் கண்ணாடியாக, பிரதிபிம்பமாக வழங்கக்கூடிய பத்திரிகை துறையோ ஊடகத்துறையோ அந்த ராம்குமாரை சந்திப்பதற்கோ இல்லை படம் பிடிப்பதற்கோ காவல்துறையினரும் சரி, அரசு அதிகாரிகளும் சரி, இங்கு மருத்துவத்துறை நிர்வாகமும் சரி அனுமதிக்கவில்லை. எனவே பல்வேறு கேள்விகளை இந்த சம்பவங்கள் எழுப்புகின்றது. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ராம்குமார் நேரடியாக பதில் சொல்ல வேண்டும், அவர் எழுந்து பேச வேண்டும். அப்படி பேசினால் மட்டுமே முழுமையான விவரங்கள் தெரிய வரும். இதுவரை எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு விடைகள் கிடைக்கப்படாத சூழ்நிலையிலே தற்பொழுது வரை ஒரு மர்மமான நிலையிலேயே இங்குள்ள நிலைமை தொடர்கிறது. நாகராஜன், நீங்க இணைப்பிலே இருங்க. சுந்தர மகேஷ், தற்போது வெளியிடப்பட்டிருக்கும் புகைப்படத்துல ராம்குமார் சுய நினைவுடன் இருப்பதாகவே தெரிகிறது. கைது செய்யப்பட்ட பிறகு அவர் எப்போது தன்னுடைய சுய நினைவை இழந்தார்? இது குறித்த தகவல் இருக்கிறதா உங்களிடம்? அதாவது அவர் கைது செய்யப்படுவதற்கு முன்பாகவே அந்த காலடி ஓசையை கேட்டு நாய்கள் குரைத்ததாகவும், இந்த சூழ்நிலையில் அந்த நாய்கள் கேட்டவுடன் இந்த பகுதிக்கு புதிதாக ஒரு நபர் வருகிறார் என்ற ஒரு கோணத்திலே அவர் பார்த்ததாகவும், அந்த சமயத்தில் உடனடியாக இங்கு வருவது காவல்துறையினர் தான் என்பதை ஊர்ஜிதப்படுத்தி கொண்டு அவர் கழுத்தை அறுத்ததாகவும் தான் நமக்கு கூறப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தற்போது அவர் சுயநினைவுடன் இருக்கக்கூடிய ஒரு படம் வெளியாகி இருப்பது மிகுந்த சர்ச்சைக்குள்ளாகவே கருதப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அவர் அந்த புகைப்படத்தில் அவர் கால்களை மடித்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது. இந்த சூழ்நிலையில் தற்போது இந்த புகைப்படம் மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளதுமா. சுந்தர மகேஷ், இந்த சம்பவம் நிகழ்ந்த பிறகு ராம்குமாருடைய வீட்டில் ஏதாவது சோதனை மேற்கொள்ளப்பட்டதா? புதிதாக அங்கு சோதனை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதாவது இதுவரை இந்த இடத்தில் அந்த அவசர காலகட்டத்தில் மட்டும் அந்த பகுதியில் சோதனைகள் நிகழ்த்தியதால், அதாவது அவர் உயிரை காப்பாற்ற வேண்டும், கழுத்தை அறுக்கப்பட்டு இருக்கிறார் என்பதன் காரணமாக உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதே இங்குள்ள காவல்துறையினர் நோக்கமாக இருந்துள்ளது. அதனால் கூடுமான வரையில் அதிகமான சோதனை இங்கு நடத்தப்படவில்லை என்றே கூறப்படுகிறது. தற்போது இந்த கொலை வழக்கு தமிழகத்தின் மிக முக்கிய வழக்காக உள்ளதால் இந்த பகுதியில் மிக அதிகாரிகள் வருகை தரக்கூடும் என்பதற்காக இந்த பகுதியில் மிகுந்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் அந்த பகுதிகள், அதாவது அவர் வீட்டுக்கு செல்லக்கூடிய வழி ஆகியவற்றை போலீசார் பாதுகாப்பு தங்கள் பாதுகாப்பின் கீழ் வைத்துள்ளனர். உமா. சுந்தர மகேஷ், தற்போது ராம்குமாரின் பெற்றோர், சகோதரிகள் எங்கிருக்கிறார்கள்? இது குறித்த தகவல். நேற்று இரவு முதலே இந்த பகுதியிலிருந்து அவர் கைது செய்யப்பட்ட அடுத்த நிமிடத்திலிருந்து இந்த பகுதியிலிருந்து அவர்கள் பெற்றோர் மற்றும் அவரோட உறவினர்கள், அதாவது அவரோட சகோதரிகள் இங்கிருந்து விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். இன்னும் அவர்கள் இந்த பகுதிக்கு வரவில்லை. மேலும் இந்த பகுதியில் நேற்று காலையிலிருந்தே இன்று காலையிலிருந்தே எந்தவித சலனமும் இல்லாமல் மிகவும் அமைதியாகவே காணப்பட்டது. ஏனென்றால் இந்த பகுதியில் காலையில் மிகவும் அதிகாலையிலே எழுந்து பணிக்கு செல்பவர்கள் சென்று விட்டதாலும், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் சென்று விட்டதாலும் இந்த பகுதி மிகவும் வெறிச்சோடியே காணப்பட்டது. தற்போது அவரவர் பணியை முடித்து திரும்பிய போதுதான் இங்கு இந்த சம்பவம் மிக பெரும் ஒரு சலனத்தை அவர்கள் மனதில் ஏற்படுத்தியுள்ளது. உமா. சுந்தர மகேஷ், இந்த திடீரென தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட ராம்குமார் மீது வேறு ஏதேனும் வழக்கு தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அதாவது ஏற்கனவே அவர் மீது அந்த சுவாதி கொலை வழக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அவர் ஒரு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அதுவும் செங்கோட்டை இந்த காவல்துறை வட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் அவர் இந்த தற்கொலைக்கு முயன்றுள்ளதால் கண்டிப்பாக இவர் மீது ஒரு தற்கொலை வழக்கும் பதியப்படலாம் என்பது காவல்துறையினருடைய ஒரு தகவலாக இருக்கிறது. இந்த பகுதியில் இந்த 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 தகவல்களை சேகரித்து கொண்டிருக்கக்கூடிய, மேலும் இந்த குற்றத்தை ஆய்வு செய்யக்கூடிய செங்கோட்டை ஆய்வாளர் தான் அந்த வழக்கை பதிவு செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும் என நம்பப்படுகிறது. உமா. நிச்சயமாக சுந்தர மகேஷ், சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கும் ராம்குமார் கழுத்தறுப்பட்டு நிற்பது போன்ற புகைப்படங்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்கிய சுந்தர மகேஷுக்கும் மருத்துவமனையில் இருக்கும் நாகராஜுக்கும் நன்றி.